ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு ஃபாரின்ல முக்கியமான வேலை இருக்கு. நான் ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம். நீ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட. கடைசி வரைக்கும் உன்னை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, என்னங்க எப்ப திரும்பி வருவீங்க அப்படின்னு இவன் கேக்குறதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. ஹீரோவோட தாத்தா தான் இவள கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன்னா ஹீரோயினோட அப்பாக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இருக்க. அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நீ இந்த சிட்டில தனியா கிளீனிங் வேலை பாக்குறது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நீ மட்டும் இவரோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நான் நிம்மதியா செத்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, இங்க பாரும்மா, என் பேரன் ரொம்ப நல்லவன். அவன கல்யாணம் பண்ணிக்க நல்லபடியா பாத்துக்குவான். அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதனாலதான் ஹீரோயின் ஹீரோவ கல்யாணம் பண்ணியிருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் ஹீரோயின் யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. இப்ப அப்படியே 3 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயினோட பேரு சனா. இப்ப சனா அவ வேலை பாக்குற கம்பெனில மாப் போட்டுட்டு இருக்க. நிறைய பொண்ணுங்க ஓடி வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட பாஸ் திரும்ப வந்துட்டாரா வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துக்கு வர்றது ஹீரோ தான். ஹீரோ தான் இவ கம்பெனியோட பாஸ். இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அங்க உள்ள எல்லாரும் மரியாதை வச்சிட்டு இருக்க. இவர் பாக்குறதுக்கு நம்மளோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கே அப்படின்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, ஏய் என்னடி பாஸையே பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் மேல எந்திரிக்கிறான். இப்ப அவளை பார்த்த உடனே இன்னொரு பொண்ணு பாத்தீங்கன்னா, ஒழுங்கா வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோனை திட்டிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இப்ப அவ கூட வந்த பொண்ணு என்ன சொல்றனா, நம்ம மேனேஜர் மேடம் இருக்காங்களே, அவங்களுக்கு பாஸுக்கு நடுவுல அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. பாஸ் எப்படி வச்சுக்கணும் வாங்காம பாத்துட்டு இருக்க. அவரை செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு சொல்ல, மேடம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, சார் உங்களோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. சர்ஜரிக்காக 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. ஆனா அவங்களோட பொண்டாட்டி சர்ஜரிய பத்தி தாத்தா கிட்ட எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்ல, என் பொண்டாட்டி இது வரைக்கும் நான் கொடுத்த கார்டை கூட யூஸ் பண்ணல. அவ மத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க தயக்கப்படுறான்னு நினைக்கிறேன். சோ அவங்க அப்பாவுக்கு தேவையான பணத்தை நீயே கட்டிரு அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு போறான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த கம்பெனில வேலை பாக்குற பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோக்காக காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்ப அந்த காஃபியை வேணும்னே ஹீரோ மேல ஊத்திட்டு, பாஸ் மன்னிச்சிடுங்க நானே தொடச்சு விடுறேன் அப்படின்னு ஹீரோவை கண்ட இடத்துல தொட்டுட்டு செடியூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்க. நீ ஒண்ணு தொடக்க வேணாம், கிளீனிங் லேடியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணை துரத்தி விட, பார்த்தா இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வர அந்த இடத்த கிளீன் பண்றதுக்காக. இப்ப ஹீரோயின் அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தாத்தா கூட பேசிட்டு இருக்கான். தாத்தா எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏண்டா கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆச்சு. இனிமே நீ உன் பொண்டாட்டி கூட தான் ஒன்னா ஸ்டே பண்ண போற. ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க இனிமே அவளை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்தா ஹீரோயின் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவ வெளியே வந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, உங்க அப்பாக்கு தேவையான சர்ஜரி ஃபீஸ கட்டிட்டாங்க. உங்களோட ஹஸ்பண்ட் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட் இவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப வந்து என்ன சொல்றானா, நீங்க தானே பாஸோட ரூமை கிளீன் பண்ண போனது அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. உங்களை மாதிரி வேலைன்னா வேலை ஒண்ணுன்னு இருக்கவங்கள தான் பாஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க இப்படியே கீப் இட் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஹஸ்பண்ட், அதாவது நம்ம ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி, என்னங்க நான் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, தெரியுது பொண்டாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, எங்க அப்பாக்காக சர்ஜரி ஃபீஸ்க்கு பணம் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப தேங்க்யூ. கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை நான் ஃபியூச்சர்ல திரும்ப கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, என்ன நீ பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்னோட பணம் உனக்கும் தான் சொந்தம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹீரோ இப்படி சொன்னதை நினைச்சு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வேலைக்கு வர லேட் ஆயிடுது. இப்ப இந்த சூப்பர்வைசர் பொண்ண பாத்தீங்கன்னா, என்ன இந்த இடம் ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு செம காண்டாயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. நீ வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டியா? உன்னால எவ்வளவு லேட் பாருங்க பாரு குப்பைய பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை காணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. சாரி மேடம், வர வழியில ஒரு வயசானவருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சா, அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அதனாலதான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யாருக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன, கம்பெனிக்கு ஒழுங்கா வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா ஹீரோனை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, உன்ன மாதிரி கிராமத்துல உள்ள பொண்ணுங்களா அங்கே இருக்க வேண்டியதானே, எதுக்காக இங்க வந்து எங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனை பத்தி தப்பா பேச, ஹீரோயின் அந்த பொண்ண அரைஞ்சிடறா. இப்ப அவ மறுபடியும் அறையலாம் அப்படின்னு வர, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, சார் சனா கொஞ்சம் வேலைக்கு லேட்டா வந்துட்டா. அதனாலதான் நான் அவளுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். இப்படிலாம் லேட்டா வரக்கூடாதுன்னு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான கிளைண்ட் தான் வராரு. இப்ப அந்த கிளைண்ட பார்த்தவன ஹீரோ கிளைண்ட் கிட்ட பேச போக, அந்த கிளைண்ட் நேரா ஹீரோயின் கிட்ட தான் வராரு. ஏமா நீ இந்த இடத்துல தான் வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினும் ஆமான்னு சொல்றா.
இப்ப அவர பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணா. இந்த பொண்ணு மட்டும் இல்லன்னா, இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. சொல்லப்போனா என்னோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னு இவரு சொல்லிட்டு, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, உங்களோட கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த மாரி நல்ல மனுஷங்கலாம் இங்க வேலை பாக்குறதுனால, உங்க கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு செம ஹாப்பி ஆயிடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சார கூட்டிட்டு போய் ரூம்ல உட்கார வை அப்படின்னு சொல்ல, அவனோட அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, மத்தவங்கள தாழ்த்தி பேசுறத முதல்ல நிப்பாட்டு. இன்னொரு தடவ இப்படி பண்ணேன்னா வேலைய விட்டு தூக்கிருவேன். இந்த மாசம் உனக்கு போனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட தான் பேசுறான். நீங்க பண்ணது ரொம்பவே நல்ல வேலை. அதனால உங்களுக்கு இந்த மாசம் டபுள் போனஸ் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹிரேன் அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே தாத்தா என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா உன்னோட புருஷன் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டான்" அப்படின்னு சொல்ல, ஹிரேனுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. "உண்மையாவா தாத்தா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாம்மா, அவன் வந்துட்டான். இன்னைக்கு நைட்டு உங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா, இனிமே என் ஹஸ்பண்ட் கூட நான் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட டிரைவர் தான் வரான். அவன பார்த்த உடனே, "நீங்க தான் ஷென்னா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சாரோட டிரைவர். சாருக்கு ஒரு முக்கியமான ஆர்டர் இருக்கா. அதனால அவரு வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. சார் லேட்டா வருவாரு. உங்களுக்காக இந்த கிஃப்ட்ட குடுத்து விட்டாரு" அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக ஜுவல்லரிலாம் வாங்கி குடுத்துட்டு இருக்க. இவளும் அத சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப அப்படியே லேட் நைட் ஆயிடுது. தாத்தா மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. "வந்துட்டியாடா? பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு. உன் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக நீ வந்திருக்க கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எங்க தாத்தா என் பொண்டாட்டி?" அப்படின்னு சொல்ல, "அவ ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. போய் பாரு" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்து ரெடி ஆயிட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ வர சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே இவள பாத்தீங்கன்னா, ஓடி வந்து குடுகுடுன்னு படுத்துக்கிறா. இப்ப அவ இப்படி படுத்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்த வாக்க நேரா போய் குளிச்சுட்டு இருக்க. ஐயய்யோ! இவரு எதுக்கு இப்ப குளிக்க போறாரு? ஒருவேள ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்றதுனால, பொண்டாட்டின்றதுனால அப்படின்னு இவ எதேதோ யோசிச்சுட்டு, ஹீரோ வர சவுண்ட் கேட்ட உடனே கம்முனு படுத்துக்கிறா. இப்ப அவ இப்படி படுத்துட்டு இருக்க, ஹீரோவும் இவ கூட தூங்கலாம் அப்படின்னு கிட்ட வரான். இப்ப ஹீரோவ பாத்தீங்கன்னா, "நான் உன் கூட சேர்ந்து படுத்துக்கலாமா? உனக்கு விருப்பம் இல்லன்னா, நான் அந்த இடத்த விட்டு போயிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அது எப்படி சொல்றதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உனக்கு என்னைக்கு என் கூட ஒண்ணா தூங்கணும்னு தோணுதோ, அன்னைக்கு சொல்லு. அப்ப நான் உன் கூட ஒண்ணா ஸ்டே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, ரொம்ப நல்லவரா தான் இருக்காரு அப்படின்ற மாரி ஹீரோவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப வரைக்கும் 2 பேரும் முகத்தையே பாத்துக்கல. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, காலையில சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்க. "எங்கம்மா சாப்பிடாம போற? வந்து இத சாப்பிட்டு போ" அப்படின்னு தாத்தா சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா ஐடி கார்ட அதே இடத்துல வச்சுட்டு, ஒரு பன்ன எடுத்து வாயில வச்சுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறா. தாத்தா இப்பதான் ஐடி கார்ட கவனிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன அவசரம்? ஐடி கார்ட விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு தாத்தா ஐடி கார்ட எடுத்து வச்சுட்டு, இப்ப ஹீரோயின பாக்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அந்த சூப்பர்வைசர் பொண்ணு ஹீரோயின உள்ள விட மாட்டேங்கிறான். ஐடி கார்டு இல்லாம உன்னெல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்ல, "மேடம் ப்ளீஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு மேனேஜர் பொண்ணுமே வரா. இப்ப அந்த மேனேஜர் பொண்ணு பாத்தீங்கன்னா, அவ ஐடி கார்ட கொண்டு வரல. "மேடம் நீங்க மறந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு பஞ்ச் பண்றேன்" அப்படின்னு இவ அவளோட ஐடி கார்ட குடுத்து மேனேஜர் பொண்ண உள்ள விட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் உள்ள வரலான்னு பாக்குறா. அவங்கள மட்டும் உள்ள விடுறா. என்ன விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த மேனேஜர் பொண்ண பாத்தீங்கன்னா, "நானும் நீயும் ஒண்ணா" அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ் உங்களோட தாத்தா இங்க வந்திருக்காரு. உங்களோட பொண்டாட்டி ஐடி கார்ட மிஸ் பண்ணிட்டாங்களாம். அவங்க கிட்ட குடுக்கறதுக்காக வந்திருக்காரு" அப்படின்னு சொல்ல, "என்னது என்னோட பொண்டாட்டி இங்க தான் வேலை பாக்குறாளா?" அப்படின்னு ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு கேக்குறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, வேகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் மொறச்சு பாத்துட்டு இருக்கா. அந்த மேனேஜர் பொண்ணு உள்ள போயிட்டு இருக்கா. என்ன மேடமையே மொறச்சு பாத்துட்டு இருக்கா. மீரா மேடம் ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது. நம்ம பாஸோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. மேடம்க்கு இருக்க மரியாதை உனக்கு இந்த கம்பெனில இல்ல. ஒழுங்கா போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு தாத்தா ஐடி கார்ட எடுத்துட்டு வந்துடுறாரு. "இந்தாம்மா ஐடி கார்ட விட்டுட்டு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ தாத்தா" அப்படின்னு சொல்லி இப்ப அவ ஐடி கார்ட பஞ்ச் பண்ணலான்னு போக, அந்த ஐடி கார்ட இவ புடுங்கி வச்சுட்டு, "டைம் முடிஞ்சு போச்சு. நீ பாட்டுக்கு இப்ப பஞ்ச் பண்ண வர? யார் இந்த கிழவன்? டிரெஸ் கூட ஒழுங்கா பண்ணாம வந்திருக்கான். இவன் தான் அவனோட புருஷனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வாய் மூடு. தாத்தாவ பத்தி தப்பா பேசுனேன்னா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்ல, இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "எதுக்கும்மா என் பேரனோட பொண்டாட்டிய இப்படி புல்லி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "யோவ் கிழவா போயா" அப்படின்னு சொல்லி இப்ப அவ ஹீரோவ பத்தி தப்பா பேசுறா. அதாவது ஹீரோயினோட புருஷன பத்தி. "உன் புருஷன் கண்டிப்பா ஏதாவது ஒரு பிச்சைக்காரனா தான் இருக்கணும். உன்னோட ஃபேமிலிய பாரு எல்லாரும் பிச்சைக்கார குடும்பம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளுக்கு ஒரு அறைய போட, "இவளுக்கெல்லாம் இப்படி அரைஞ்சா புரியும்" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அங்க உள்ள செக்யூரிட்டிய கூப்பிட்டு, "என்ன பாத்துட்டு இருக்க? இந்த கிழவன புடிச்சு வெளிய தள்ளு, இவள புடிச்சு வெளிய தள்ளு" அப்படின்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் தடுக்கலான்னு பாக்க, ஹீரோயின புடிச்சு தள்ளி விட்டுர்றாங்க. இப்ப இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கி விட்டுட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க. இப்பதான் ஹீரோக்கு புரியுது, இவ தான் நம்மளோட பொண்டாட்டி அப்படின்னு. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "நீ நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் தாத்தா இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்றா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "தாத்தா நீங்க எதுக்கு கம்பெனிக்கு வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. "என்னது தாத்தாவா?" அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது. ஆஹா! நம்மளோட புருஷன் இவர்தானா? இந்த விஷயம் தெரியாம போச்சே அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "ஏன் 2 பேரும் இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? நேத்து நைட்டே 2 பேரும் மீட் பண்ணிக்கல" அப்படின்னு சொல்ல, "சாரி தாத்தா, அன்எக்ஸ்பெக்டடா மீட் பண்ண முடியல" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த சைடு இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "சாரி சாரி ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. என்னென்ன சொன்ன நீ? அதெல்லாம் என் பேரன்கிட்ட சொல்றேன். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு" அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு, இப்ப அவ சொன்ன எல்லாத்தையும் சொல்ல, ஹீரோக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு என்ன ஐடி கார்ட் இல்லாம உள்ள விட மாட்டேன்ட்டா. ஆனா அந்த மேனேஜர் மட்டும் உள்ள விடுறா அப்படின்னு 2 பேரும் அவள பத்தி பத்தி வைக்க, ஹீரோ அவள புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டுறான். "எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய புலி பண்ணுவா" அப்படின்னு சொல்லி, இப்ப அவன் ஹீரோயினோட இடுப்புல கை போட்டுட்டு இருக்க. "பொண்டாட்டி" அப்படின்னு அந்த பொண்ணு ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஹீரோ பொண்டாட்டின்னு சொல்லியிருப்பா இல்லையா? அத நினைச்சு. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்ன மாரி எம்ப்ளாயீஸ்லாம் என் கம்பெனிக்கு தேவையே இல்ல. இவங்க 2 பேரையும் வெளிய அனுப்பு" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ண வெளிய அனுப்பிச்சு விட்டுர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "சாரி பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல இருக்கட்டுங்க" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. 2 பேரும் பொறுமையா பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, "பாத்துக்கோங்க தாத்தா" அப்படின்னு இவங்க 2 பேரும் தாத்தாவ வழி அனுப்பி வச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கிளீனிங் பண்றது ஒண்ணும் அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப கஷ்டம். நான் உனக்கு ஈஸியான வேலை தரவா?" அப்படின்னு சொல்ல, "இல்லங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் இதையே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ கிட்ட வந்து என்ன சொல்றேன்னா, "நான் உங்களோட பொண்டாட்டின்றத யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சொன்னா கண்டிப்பா என்னோட வேலை அஃபெக்ட் ஆகும்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப ஹீரோ அவனோட வேலைய பாத்துட்டு இருக்க. கூடவே இந்த மேனேஜர் பொண்ணு மீராவும் இருக்கா. இப்ப மீரா பாத்தீங்கன்னா, "உங்களோட ட்ரெஸ் கொஞ்சம் சரியில்ல" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணி விட்டுட்டு இருக்க. பின்னாடி ஹீரோயின் மாப் போட்டுட்டு இருக்கா. இப்ப அவ இந்த பக்கம் நின்னு பாக்குறதுக்கு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கு. இப்ப இத பாத்தவொனே இவ ஷாக் ஆயிட்டு, "என்ன இவரு இந்த பொண்ண கிஸ் பண்ணிட்டு இருக்காரு? ஒருவேளை 2 பேருக்கு நடுவுல ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கோ?" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவ மேல வந்து இந்த மீராவோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து இடிச்சிடுறா. இப்ப அவ இடிச்ச உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. மீராக்கும் பாஸுக்கும் நடுவுல ஏதாவது இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன நீ இப்படி கேட்டுட்ட? 2 பேரும் 3 வருஷமா காதலிச்சுட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். அதனால தான் மீரா மேனேஜரா இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, இவரு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும்? தாத்தாவோட வாய்க்கு பயந்து தான் இவரு என்ன கல்யாணம் பண்ணியிருக்கணும். மத்தபடி இவரோட மனசுல அந்த மீரா தான் இருக்கா. பொறுக்கி பையன் இப்படி ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு ஹீரோவ திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றேன்னா, "பாஸ் உங்களுக்கும் மேடம்க்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்திடலாமா?" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல வேண்டாம். நாங்க 2 பேரும் சீக்ரெட்டா கல்யாணம் பண்ணியிருக்கோம். சோ அது சீக்ரெட்டாவே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த மீரா பொண்ணு வந்துடுறா. "என்னது கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றான்னா, "பாஸ் இவங்கள சமாளிக்க வேண்டியது நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, "யாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு" அப்படின்னு ஹீரோ சொல்றான். "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் இங்க வேலை பார்க்கறதுக்கு காரணமே நீ தான். எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியுமா? யாரு கேட்டு இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "போதும் நிப்பாட்டு. நான் உன்கிட்ட பல தடவ சொல்லிட்டேன். என் மனசுல நீ இல்ல. நான் உன்ன தங்கச்சியா தான் பார்க்கிறேன். அந்த விஷயத்த நீ புரிஞ்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல என்னால இத ஏத்துக்க முடியாது" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "நீ இந்த கம்பெனில வேலை பார்க்கணும்னா, ஒழுங்கா என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது தான் உனக்கு நல்லது. இந்த மாரி தேவையில்லாத ஆசைய வளர்த்துக்காத" அப்படின்னு சொல்ல, அவ கோவமா ஃபைல வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, "எவ்வளவு திமிரு பாரு இந்த பொண்ணுக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு அவனோட காட் மதர் தான் கால் பண்றாங்க. அவங்க கால் பண்ணி, "தாத்தா கிட்ட நான் இப்பதான் பேசினேன். நீயும் உன்னோட பொண்டாட்டியும் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பார்க்குறீங்களாமே! நான் உங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. உன் பொண்டாட்டிய பார்க்கறதுக்காக நான் ஆபீஸ்க்கு வரேன்" அப்படின்னு சொல்ல, "சீக்கிரம் வாங்க நான் உங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப மேடம் பார்த்தீங்கன்னா, "நான் என்னோட மருமகள பார்க்கறதுக்காக போறேன். இதுவே நல்லா தானே இருக்கு" அப்படின்னு சொல்ல, "ஆனா மேடம் ட்ரெஸ் கொஞ்சம் நல்லா இல்லையே" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நான் போய் கெத்தா இறங்கி அவள பயமுறுத்த விரும்பல. சிம்பிளாவே போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள பார்த்தீங்கன்னா நேரா ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு இந்த மீரா பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா இருக்க. அவளோட அசிஸ்டன்ட்ட பாத்தீங்கன்னா, "என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ எந்த பதிலும் சொல்லாம இருக்கிறா. இப்ப இந்த இடத்துல ஆபீஸ பார்த்தா ஒரே பரபரப்பா இருக்கு. அத பார்த்த உடனே, "என்னாச்சு? ஏன் ஆபீஸே பரபரப்பா இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "நம்ம பாஸோட அம்மா வராங்க" அப்படின்னு சொல்ல, இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. பாஸோட அம்மாவா? அவங்கள கரெக்ட் பண்ணா கூட இவன் கூட ஒண்ணு சேர வழி இருக்கு அப்படின்னு இவ சிரிச்சுட்டு இருக்க. பார்த்தா இப்ப இந்த இடத்துக்கு ஆன்டி வந்துடுறாங்க. ஆன்டி சிம்பிளா இருக்கனால, யாரும் அவங்க தான் பாஸோட அம்மா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்க நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மேனேஜர் பொண்ணு மேல இடிச்சுட, "உனக்கு கண்ணு தெரியலையா? உன்ன யாரு உள்ள விட்டது? நீ பாட்டுக்கு வந்து இடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இன்னொரு பொண்ண பார்த்தீங்கன்னா, ஆன்டிய புடிச்சு கீழ தள்ளி விட்டுர்றா. "கெழவி உன்னலாம் யாரடி உள்ள விடுது?" அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருக்க. இத பார்த்த உடனே ஹீரோயின் வேகமா ஓடி வந்து ஆன்டிய தூக்கி விட்டுட்டு இருக்கா. இப்ப அவங்க ஹீரோயின பார்த்த உடனே, "இது என்னோட மருமகளாச்சே" அப்படின்ற மாரி உத்து பார்த்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போயிட்டு இருக்க.
பாத்தீங்களா? உங்களுக்கு மரியாதையே குடுக்காம அவ பாட்டுக்கு உள்ள போறா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் ஆன்ட்டிய உட்கார வச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த மேனேஜர் பொண்ண பாத்தீங்கன்னா, எதுக்காக கண்டவங்களே கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல உட்கார வைக்கிற? ஒழுங்கா அவங்கள வெளிய அனுப்பு. இல்லன்னா உன்னோட வேலையே போயிரும் அப்படின்னு சொல்ல, மேடம் அவங்க யாருன்னே தெரியாது. தெரியாதவங்க கிட்ட எதுக்காக இப்படி பேசுறீங்க? யாரா இருந்தாலும் மரியாதை குடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்ல, மரியாதை குடுத்து பேசவா? என் வார்த்தைக்கு நீ எதிர்த்து பேசுனன்னா, உனக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது அப்படின்னு இந்த பொண்ணு ஹீரோயின திட்டிட்டு இருக்க. அவங்களுக்கு கோவம் வந்துருது. என்ன நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க? உன் வாய புடிச்சு கிழிச்சு தச்சிருவேன் அப்படின்னு ஆன்ட்டி புடிச்சு திட்டிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் முன்னாடியே பேசுவ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, என்னடி பேச விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? உன்னை வேலைய விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்ல, இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, நான் உன்னை வேலைய விட்டு தூக்குறேன். நீ இந்த கம்பெனில வேலை பார்க்க வேணாம் போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னது நீ என்னைய வேலைய விட்டு தூக்குறியா? அந்த அளவுக்கு உனக்கு பவர் இருக்கா? அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டு இருக்க. இப்ப ஆன்டி பாத்தீங்கன்னா, ரொம்ப பேசுனேன்னா, என் பையன்கிட்ட சொல்லி நான் ஒரு வழி ஆக்கிருவேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு செக்யூரிட்டிய கூப்பிட்டு ஹீரோயினையும், ஆன்டியையும் பிடிக்க வைக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தள்ளி விட்டுடுறா. எதுக்காக எங்கள அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஆன்டி கேட்டுட்டு இருக்க. யார் அட்டாக் பண்ணா? வந்ததுல இருந்து பாக்குறேன் ஓவரா பேசுற அப்படின்னு இந்த பொண்ண அறையிற மாரி வர, ஆன்டி அந்த பொண்ண பிடிச்சு தள்ளி விட்டுறா. எவ்வளவு தைரியம்? யாருன்னே தெரியாதவங்க எல்லாம் அடிக்க வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் கம்பெனிக்குள்ள கேவலமா நடந்துக்கிறீங்க. எங்களே எதிர்த்து பேசுறீங்களா? உங்கள நான் சும்மா விட மாட்டேன். 2 பேரையும் அடிச்சு வெளிய துரத்துங்க அப்படின்னு சொல்ல, செக்யூரிட்டி ஆளுங்க இவங்க 2 பேரையுமே புடிச்சிடுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கழுத்த புடிச்சுட்டு, "என்னடி நல்லவ மாரி சீன போட்டுட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின ஒரு வழியாக்கிட்டு அவள அடிக்கிற மாரி போக, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ பார்த்த உடனே அவங்க எல்லாரும் இவங்க 2 பேரை விட, "அம்மா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது அம்மாவா?" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. "நீங்க ஷென்னோட அம்மாவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாண்டி" அப்படின்னு ஆன்ட்டியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஐயோ! ஆன்ட்டிய மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, "மன்னிப்பா? உன் மன்னிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இவளுங்க 2 பேருக்கும் கண்ணே தெரியல. சரியான பிசாசுங்க. இவள எப்படி நீ வேலைக்கு வச்ச?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோவ புடிச்சு திட்டிட்டு, "2 பேரையும் வேலைய விட்டு தூக்குறது தான் கம்பெனிக்கே நல்லது. 2 பேரும் பார்க்க திஷ்டி பூசணிக்கா மாரி இருக்காளுங்க பாரு" அப்படின்னு சொல்லி இவளுங்க 2 பேரையும் திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காக எங்க அம்மாவ இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, "யார் அவ? இந்த கம்பெனில என்ன வேலை பார்க்கிறா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் அவரு சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேல பழிய போட்டுர்றா. இவளால தானே ஆன்ட்டிய பத்தி தப்பா பேசினேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க அவங்க 2 பேரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு அந்த மேனேஜருக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி சப்போர்ட் பண்ண 2 பேரும் புழுவுறாளுங்கடா. இங்க என்ன நடந்துச்சுன்னு நானும் தானே பாத்துட்டு இருந்தேன். நீ வேணா சிசிடிவிய செக் பண்ணி பாரு. 2 பேரும் சேர்ந்து தான் எங்க 2 பேரையும் புலி பண்ணாங்க அப்படின்னு ஹீரோவோட அம்மா இவங்க 2 பேரையும் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே சனா கிட்ட யாராவது வம்பு பண்ணீங்கன்னா, அவங்கள டைரக்ட்டா கம்பெனி விட்டு நான் தூக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மீராக்கு ஒரே அசிங்கமா போகுது. இதுக்காக நீ அந்த சனாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவ சாதாரண வேலைக்காரி. கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட இடுப்புல கைய வச்சுட்டு, ஏன்னா இவ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல வர, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே என்னால கம்பெனில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி இவன் நடிச்சிட்டு இருக்க. ஹீரோ அமைதியா சொல்லாம விட்டுடுறான். இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கிற? இவ தான் உன்னோட ஃப்ரெண்ட்ன்னு சொல்லிட்டு இங்க உள்ள எல்லாரையும் புலி பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் வேணா கம்பெனி விட்டு தொரத்துடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, நான் அவள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட தனியா பேசுறதுக்காக போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்ததே ஹீரோயின பாக்குறதுக்காக தானே. இப்ப மீரா பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நான் உன்கிட்ட எத்தன தடவை தான் சொல்றது மத்தவங்கள புலி பண்ணதுன்னு. ஆனா நீ திருந்தவே மாட்டியா? என்னோட காட் மதர் ரொம்ப கைண்டானவங்க. அவங்களே நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ இவள புடிச்சு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறான். இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, "சார் நீங்க ஆர்டர் பண்ண ரிங் வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ரிங்க குடுக்குறான். அந்த ரிங் ஹீரோயின்க்காக தான். இப்ப அந்த ரிங்க ஓப்பன் பண்ணி பாக்க, அங்க உள்ள எல்லாரும் பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ரிங் சாரோட பொண்டாட்டிக்கானதா இருக்கணும். இல்லன்னா அவரோட லவ்வருக்கானதா இருக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த பொண்ண பார்த்தீங்கன்னா, மேடம் அந்த ரிங் கண்டிப்பா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, இந்த மீரா ஒரே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த ரிங்க ஹீரோ வாங்குனது ஹீரோயின்க்காக. இப்ப அந்த சைடு கட் பண்ணா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் அவங்க காட் மதர் கூட பேசிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட கைய பிடிச்சு வச்சுட்டு, 2 பேரும் லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும்டா. எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, வாங்கம்மா நான் உங்கள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னோட மருமக உண்மையாவே ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த சந்தோஷமே எனக்கு போதும். நான் தனியாவே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்டி அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ போக பாக்க, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ முன்னாடி வந்து நிக்கிறான். இவ இந்த பக்கம் போகலான்னு பாக்க, ஹீரோ இங்கிட்டு வரான். அந்த சைடு போகலான்னு பாக்க, அந்த பக்கம் வந்துடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டு, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்ன அவாய்ட் பண்ணலையே அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிக்கிறான். இப்ப அவன் இப்படி புடிச்சு இழுத்துட்டு, உனக்காக ரிங் வாங்கியிருக்கேன். நம்ம வெட்டிங் ரிங். இந்தா இத கையில போட்டுக்க அப்படின்னு சொல்ல, இது ரொம்ப காஸ்ட்லியானதுங்க. இத நான் கையில போட்டேன்னா எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் வந்துரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு செயின் எடுத்து அந்த ரிங்க மாட்டி அவ கழுத்துல போட்டு விட்டுர்றான். இனிமே யாருக்கும் சந்தேகம் வராது. நீ தாராளமா இந்த ரிங்க இப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வந்து அவள கிஸ் பண்ணிர்றான். இவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு மீரா தான் வரா. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி இவ கத்திட்டு இருக்க, இவங்க 2 பேரும் தள்ளி போயிர்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஐயோ மேடம் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. என் ஐடி கார்ட்ல என் பேர் என்னன்னு தான் பாத்துட்டு இருந்தாரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஏதோ சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, எப்படி சமாளிச்சுட்டு ஓடுறா பாரு அப்படின்ற மாரி ஹீரோ முழிக்க, இந்த மீராக்கு ஹீரோயின் மேல செம காண்டாயிட்டு இருக்கு. ச்சே! கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். என் ஆளையே செடியூஸ் பண்றியா அப்படின்ற மாரி இவ காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் வெளிய நடந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ஒரு பையன பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. நீ சனா தானே? நீ நானும் ஒண்ணா தான் படிச்சோம். எனக்கு ஞாபகம் இருக்கா? நீ இங்க கிளீனரா வேலை பார்த்துட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க, "எனக்கு நீங்க யாருன்னே தெரியலங்க" அப்படின்னு இவ சொல்றா. "என்ன இப்படி சொல்ற? நம்ம எல்லாம் ஒண்ணா தான் படிச்சோம். அத மறந்து போயிட்டியா? நீ நானும் ஒரே ஸ்கூல் தான். உன் பேரு சனா தானே?" அப்படின்னு இவன் நேம் பேஜ பாக்க, "கைய எடியா. ஒழுங்கா பேர் என்னன்னு கேட்டா சொல்லப் போறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "உனக்கு பெர்ஃபெக்ட்டான மேட்ச் நான் தான். ஏன்னா நான் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, சரியான தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, "எவ்வளவு தைரியம் தான் என்ன தள்ளி விட்டுட்டு போவ?" அப்படின்னு இவன் கத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் பேசுறத தூரமா நின்னு மீரா பாத்துட்டு, நேரா இப்ப அந்த பையன் கிட்ட தான் வரா. இப்ப இந்த பையன் கிட்ட வந்து, "நீ இதுக்கு முன்னாடி இன்னொரு வீட்ல வேலை பாத்தியே, அந்த வீட்ல திருடிட்டேன்னு தானே உன்ன வேலைய விட்டு தொரத்திட்டாங்க. இப்ப இந்த இடத்துல டிரைவரா சேர்ந்திருக்கியே" அப்படின்னு சொல்ல, "மேடம் அதெல்லாம் பழைய கதை. அத விட்டு தள்ளுங்க" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, "உனக்கு அந்த சனா மேல ஒரு கண்ணு போலயே. அவ என்னோட பாஸையே செடியூஸ் பண்றா. நான் அவளுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுக்கன்னு நெனைக்கிறேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படின்னு சொல்ல, இவனும் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிர்றான். இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "இந்தா இந்த கார்ட வச்சுக்க" அப்படின்னு சொல்லி அவளோட கார்ட குடுத்துட்டு இருக்க, "மேடம் நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா நான் பண்றேன்" அப்படின்னு இவன் சொல்லிர்றான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவன் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நீ ஸ்கூல் படிக்கும்போது மியூசிக்ல ரொம்ப டேலண்டா இருந்தால, ஒரு காம்படிஷன்ல கூட ஜட்ஜ் எல்லாம் செட்யூஸ் பண்ணி, நீ அதுல வின் பண்ணியே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க வேலை பார்க்குற எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்துர்றானுங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "பைத்தியம் மாரி பேசிட்டு இருக்காத. ஒழுங்கா என் வேலைய பார்க்க விட்றா. போடா அந்த இடத்த விட்டு" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. "ஏம்மா இப்படி பயந்துட்டு இருக்க? ஒரு விஷயம் தெரியுமா? அடுத்த வாரம் ஒரு மியூசிக் காம்படிஷன் நடக்கப் போகுது. அதுல வேணா நீ கலந்துக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னால அதுலலாம் கலந்துக்க முடியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஏன் அந்த ஜட்ஜ் எல்லாம் உன்னால செட்யூஸ் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்றியா? மியூசிக் லைன்ல உன்னால போக முடியலன்னு தான் இங்க கிளீனரா வேலை பார்த்துட்டு உன்னோட பாஸையே செட்யூஸ் பண்றியா?" அப்படின்னு சொல்ல, இவரு சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு இந்த பொண்ணுங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்க. "போதும் வாய மூடு. தேவையில்லாம என்ன பத்தி பேசுனனா, உன் மூஞ்ச பேத்து போட்டுருவேன்டா" அப்படின்னு இவ திட்டிட்டு இருக்க. "உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். கண்டிப்பா உன் புருஷன்கிட்ட காசு இருக்காது, ஒண்ணும் இருக்காது" அப்படின்னு இவன் ஹிரனோட முகத்துல கைய வச்சுட்டு பேச, இவள பாத்தீங்கன்னா கைய தள்ளி விடுறா. அப்படி தள்ளி விடும்போது அவ கழுத்துல போட்டிருக்க செயின் கீழ விழுந்துருது. இப்ப இந்த செயின எல்லாரும் பாக்குறாங்க. அவளோட செயின்ல அந்த ரிங் இருக்கு. இப்ப இந்த ரிங்க பார்த்த உடனே அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. "இந்த ரிங்க நான் பாஸ் கிட்ட குடுத்த ரிங் ஆச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹிரன் அத புடுங்கிட்டு, "இது என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட குடுத்தது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாருக்கும் ஒரே சந்தேகம். "இல்ல இந்த ரிங்க வாங்கிட்டு வந்து குடுத்ததே நான் தான். இது பாஸோட ரிங்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இது ரொம்ப ஃபேமஸான டிசைனரால டிசைன் பண்ணப்பட்ட ரிங். இந்த ரிங்க வாங்கிட்டு வந்து நான் தான் பாஸ் கிட்ட குடுத்தேன். அது அவரோட பொண்டாட்டிக்கானது" அப்படின்னு சொல்ல, "பாஸோட ரிங்க நீ திருடி வச்சிருக்கியா? உன்ன மாரி ஒரு திருடிய நாங்கலாம் சும்மா விடுவோம்னு நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி, இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோயின திருடின்னு சொல்லி அவள கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்த திருடிய புடிங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோயின புடிக்க, அங்க வேலை பாக்குற எல்லாரும் ஹீரோயின புடிச்சு புல்லி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹிரனோட கைய போட்டு மிதிச்சுட்டு, அவள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. "வேணாம் விட்டுடு" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, "கால இருடா எனக்கு கை வலிக்குது" அப்படின்னு ஹிரன் சொல்லி, அவனோட கால தள்ளி விட்டுடுறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இவள புடிங்க. இவள புடிச்சிட்டு போய் பாஸ் கிட்ட விடுங்க" அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஹீரோயின புடிச்சிட்டு வந்து ஹீரோ முன்னாடி தள்ளி விட்டுர்றாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "இந்த பொண்ணு உங்களோட ரிங்க திருடிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ செம காண்டாயிட்டு, "இவ திருடுனான்னு யாரு சொன்னது? அந்த ரிங்க அவகிட்ட குடுத்தது நான் தான்" அப்படின்னு சொல்ல, "சார் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அப்புறம் எதுக்கு இந்த பொண்ணு கிட்ட குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா எனக்கு கல்யாணம் ஆனது உண்மைதான்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அப்ப உங்க பொண்டாட்டி யாரு?" அப்படின்னு சொல்லி அங்க உள்ள எல்லாரும் கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஐயோ! விட்டா இவரு உண்மைய சொல்லிருவாரு" அப்படின்னு யோசிச்சுட்டு, "நான் இவரோட தாத்தாக்கு உதவி பண்ணேன்ல, அந்த ஹெல்ப்புக்காக பாஸ் எனக்கு குடுத்துருக்காரு" அப்படின்னு இவ சொல்ல, "உன்னோட ஹஸ்பண்ட் குடுத்தாருன்னு சொன்ன" அப்படின்னு இந்த பொண்ணுங்க கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "நெறைய பொண்ணுங்க என் பின்னாடி என்ன அவங்களோட ஹஸ்பண்டா தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த பொண்ணு அப்படிதான் நெனச்சுட்டு இருக்காளோ? ஏம்மா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாரி எண்ணம் இருந்தா மாத்திக்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட இடுப்ப புடிச்சு கிள்ளிட்டு இருக்கா. "என்ன சொல்றீங்க?" அப்படின்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் தப்பு பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க. பிரச்சனை முடிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லி, ஹீரோ எல்லாரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பிச்சு வச்சுர்றான். இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அந்த டிரைவர் என்னோட ரிங்க உடைச்சுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "டேய் நில்றா! இங்க வா" அப்படின்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்கான். "பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
இந்த ரிங்க நீ உடைச்சுட்ட. உனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு இந்த ரிங்குக்கான காச குடு. இல்லன்னா உன்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்ல, அவன் அழுக ஆரம்பிச்சுடுறான். பாஸ் என்கிட்ட அவ்ளோ பணம்லாம் இல்ல பாஸ். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் அழுதுட்டு இருக்க. பொண்டாட்டி இவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னது பொண்டாட்டியா அப்படின்னு அவன் ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, என்னங்க அவன் முன்னாடி எதுக்காக இப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அவன் ஆல்ரெடி உன்னை இன்சல்ட் பண்ணியிருக்கான். நீ யாருன்னு தெரிஞ்சா தானே அவன் வாய மூடிட்டு இருப்பான். என் பொண்டாட்டிய இன்சல்ட் பண்றத பாத்துட்டு என்னால சும்மாலாம் இருக்க முடியாது. அவனுக்கு உண்மை தெரியட்டும் அப்படின்னு சொல்ல, உங்க பொண்டாட்டி இவங்க தானா? இந்த உண்மையை எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி இவன் அழுதுட்டு, இந்த உண்மையை யாருக்கிட்ட சொன்னா உன்னை பிச்சு போடாண்டா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் அந்த உண்மையை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்லி அவனே அரைஞ்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா உன்ன மன்னிக்கவே மாட்டேன்டா" அப்படின்னு ஹீரோயின் புடிச்சு திட்டிட்டு இருக்க. "ஆமா, ஆமா நானும் மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இனிமே உன்ன பார்க்கவே கூடாது. இந்த இடத்த விட்டு போடா" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவன அங்க இருந்து தொரத்தி விட்டுடுறான். இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறான்னா, "இங்க பாரு, நீ என்னோட பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுன்னா, இந்த மாரி பிரச்சனை எல்லாம் வராது. அதுக்கப்புறம் நீ சேஃபா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, நான் தான் பொண்டாட்டின்னு தெரிஞ்சா, எனக்கும் அந்த மீராக்கும் நடுவுல நெறைய சண்டை வர கூட வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நெனச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் தெரிய வேணாங்க. நான் இப்போதைக்கு என்னோட வேலைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "சார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல உங்கள காப்பாத்துனவங்களோட டீட்டெயில கண்டுபிடிச்சுட்டேன். அவங்க வேற யாரும் கிடையாது. உங்களோட பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பாக்குறான். ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப, ஹீரோயின் தான் ஹீரோவ தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு, அந்த பொண்ணு என்ன காப்பாத்திருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாவே நான் அவள ரொம்ப காதலிக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்களும் மேடமும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அப்படின்னு இவன் சொல்ல, சரி போதும் போதும் கலாய்க்காத. இந்த இடத்த விட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம் நில்லு. என் பொண்டாட்டிக்கு நல்ல கிஃப்ட்டா பார்த்து ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த மீராவ தான் காட்டுறாங்க. இப்ப இந்த மீரா பாத்தீங்கன்னா, பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கா. மேடம் எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவன் என்ன இவ்ளோ சீக்கிரம் விட்டுருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மேடம் நான் வேணா ஒரு ஐடியா சொல்லவா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவரோட பொண்டாட்டி யாருன்னு யாருக்கும் தெரியாது. நீங்க தான் அவரோட பொண்டாட்டின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சுருங்க. அதனாலயே நீங்க பாதி அளவு ஜெயிச்சதா அர்த்தம். 2வது அவரோட மனசுல இடம் பிடிக்க பாருங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் உங்களுக்கே சொந்தமாயிரும் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றது சரிதான். நீ சொல்ற மாரி நான் ட்ரை பண்ணி அவன என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரேன் அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கண்ண பொத்தி அவனோட ஆபீஸ் ரூமுக்கு தான் கூட்டிட்டு வரான். என்னடான்னு பார்த்தா, அவளுக்காக கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ட ஹீரோயினுக்கு கிஃப்ட்டா குடுத்துட்டு, "உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். பர்த்டே வருதுல்ல, உன் பர்த்டேக்கான கிஃப்ட் தான் இது" அப்படின்னு சொல்லி குடுக்க, "ஏங்க அந்த மியூசிக் காம்படிஷன்ல நான் ஜட்ஜ செட்யூஸ் பண்ணதா எல்லாரும் சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் நம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதையே நான் நம்ப போறேன். என்னோட பொண்டாட்டிய நான் நம்புறேன். உனக்கு மியூசிக்னா பிடிக்கும்ல, அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா" அப்படின்னு சொல்லி ஹீரோ குடுத்துட்டு இருக்க, இப்ப இவள பாத்தீங்கன்னா, ரொம்ப தேங்க் யூ அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குள்ள தேங்க் யூலாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ மேல பாசமாயிட்டு இருக்கு. இவரு நம்ம கிட்ட இவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கிறாரு. அப்புறம் ஏன் இந்த மீரா கூட சுத்திட்டு இருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோயினுக்கு பல கன்ஃபியூஷன் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் ஓடி வரான். பாஸ் நம்ம புதுசா ஒரு லேண்டுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்கோம்ல. அவரு திடீர்னு பார்த்தா கான்ட்ராக்டே தர மாட்டேன்னு சொல்றாரு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த மீரா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க எல்லாரும் அந்த கான்ட்ராக்டர் கிட்ட பேசலாம் அப்படின்னு போறாங்க. இப்ப அந்த ஆளு என்ன சொல்றான்னா, உங்க கம்பெனிய ஆல்ரெடி நான் தூக்கிட்டேன். ஏன்னா நான் இன்னொரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் போட்டேன். அவங்க கம்பெனில மியூசிக் டேலண்ட் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க கிட்ட என்ன மியூசிக் டேலண்டான ஆளுங்களா இருக்காங்க. அதுல வின் பண்ணிட்டா கான்ட்ராக்ட்ட மறுபடியும் எங்ககிட்டயே குடுத்துடணும். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்ளோ ஈஸியாலாம் வின் பண்ண முடியாது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த மீரா பாத்தீங்கன்னா, நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நான் போய் வின் பண்ணி அந்த லேண்ட உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, இவ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறா. இப்ப அவ மியூசிக் வாசிக்கிறத ஹீரோயின் பார்த்த உடனே, இப்படியே போயிட்டு இருந்தா மீராவால வாசிக்க முடியாது. கண்டிப்பா த்ரெட் கட் ஆயிரும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த ஆளு பாத்தீங்கன்னா, டஃப் குடுத்து வாசிச்சுட்டு இருக்க. இவளும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் சொன்ன மாரி த்ரெட் கட் ஆயிர ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இவ இப்படி சொன்ன மாரி கரெக்ட்டா நடந்துருச்சு அப்படின்னு. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, லேண்ட் உன் கைய விட்டு போறது உறுதி. இனிமே அந்த லேண்ட பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவன பாத்தீங்கன்னா, இப்ப அந்த காம்படிஷன்ல இவ கலந்துக்குவா. இவ எல்லாத்தையும் வாசிப்பா அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க.
இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ இப்படி சொன்ன உடனே, அவளாலயும் அத ரெஃப்யூஸ் பண்ண முடியாம, ஸ்டேஜ்ல ஏறி எல்லார் முன்னாடியும் வாசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவுல பயங்கரமா காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. பார்த்தா அந்த காம்படிஷன்ல ஹீரோயின் வின் பண்ணிர்றா. இத பார்த்த உடனே ஹீரோ கம்முல உள்ள எல்லாரும், "நீ வேற லெவல் பண்ணிட்ட சனா" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. இவளாலயே நம்ப முடியல. அப்பாடா நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி ஹீரோயின் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. என் பொண்டாட்டிக்குள்ள இவ்ளோ திறமையா அப்படின்ற மாரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த ஆள பார்த்தீங்கன்னா, காம்படிஷன்ல நீங்க வின் பண்ணிட்டீங்க. சோ இந்த லேண்ட உங்ககிட்டயே குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ செம்ம ஹாப்பி ஆயிட்டு, இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாருக்கும் பார்ட்டி. எல்லாரும் இந்த ஹோட்டலுக்கு மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, "உண்மையாவே நீ வேற லெவல் பண்ணிட்ட தெரியுமா? உன்னால எவ்ளோ பெரிய கான்ட்ராக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்குன்னு உனக்கு தெரியாது. சொல்லப்போனா மேனேஜர் ஆகுற தகுதி உன்கிட்ட இருக்கு. நீ ஏன் அதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது?" அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும், "பாஸ் நீங்க கரெக்ட்டா சொன்னீங்க. சனாவ கிளீனிங் வேலையிலேருந்து மேனேஜரா போஸ்டிங் குடுங்க" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இன்னையிலேருந்து நீ மேனேஜர்" அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஹையர் போஸ்டிங்க குடுக்க, "இல்ல பாஸ் எனக்கு அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சம்பளம் 50,000 அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்ப அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, டின்னர் பார்ட்டிக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாரும் அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா டின்னர் பார்ட்டிய தான் காட்டுறாங்க. இப்ப அந்த டின்னர் பார்ட்டிக்கு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் கூட வந்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துல இவ கூட படிச்ச பையன் தான் இருக்கான். "நீ மேனேஜர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இந்தா உனக்காக தான் இந்த கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "ஐயோ! இவ்ளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் எனக்கு வேணாம்டா" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இது காஸ்ட்லிலாம் இல்ல. சாதாரண இயரிங்ஸ் தான் வாங்கிக்க" அப்படின்னு சொல்ல, அவளும் அத வாங்கிக்கிறா. இப்ப அப்படியே கட் பண்ணா, பார்ட்டில ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "அதுதான் உன்னோட ரூம். நீ உள்ள போ. இது என் ரூம். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்" அப்படின்னு எல்லாம் போதையில தலகால் புரியாம போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவுமே பயங்கர போதையில தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாத்துட்டு, "பொண்டாட்டி உண்மையாவே நீ வேற லெவல் பண்ற" அப்படின்னு சொல்ல, தேங்க் யூ. நீங்களும் தான் வேற லெவல் பண்ணிட்டீங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரும் போதையிலேயே உளறிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ, ஹீரோயின் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ணிர்றான். இப்ப அடுத்த நாள் விடியுது. இவ கண்ண முழிச்சு பார்த்து, "என்னடி இப்படி பண்ணிட்ட?" அவரோட மனசுல ஆல்ரெடி மீரா இருக்கா. "நீ போய் இப்படி வாழ்ந்துட்டியே" அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிர்றான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ கண்ண முழிச்சு பார்க்குறான். கண்ண முழிச்சு பார்த்தா, அந்த இடத்துல அந்த இயரிங்ஸ் மட்டும் தான் இருக்கு. இப்ப அந்த இயரிங்ஸ் எடுத்து கையில வச்சுட்டு, "என் கூட நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்ண பொண்ணு யாரா இருக்கும்?" அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப அவன் வந்து, "பாஸ் உங்களுக்கு அப்ராட்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. 1 மாசம் நம்ம ஃபாரின்ல தங்குற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என் பொண்டாட்டி மேனேஜர் ஆயிட்டா. சோ இனிமே அவள யாரும் புல்லி பண்ண மாட்டாங்க. சரி டைரக்ட்டா அப்ராட் போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபாரின்க்கு போக, இப்ப அப்படியே 1 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா மேனேஜராக அவளுக்கு கீழ தான் எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவளோட வேலைய பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு வாமிட்டா வந்துட்டு இருக்கு. இப்ப கேலண்டர செக் பண்ணி பார்த்தா, என்னது இது நம்மளோட பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு. ஒருவேளை நான் பிரெக்னன்ட்டா இருப்பேனோ அப்படின்னு இவ செக் பண்ணி பார்த்தா, ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கா. ஐயோ! நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கோமா? என்னால அத நம்பவே முடியலையே! இந்த குழந்தைய நான் எப்படி வளர்க்க போறேன்? இந்த குழந்தைய பெத்துக்கணுமா? வேணாமா? ஒண்ணும் புரியல அப்படின்னு இவ குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். பாஸ் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள வந்துட்டாரா அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "என்ன பொண்டாட்டி புது ஆபீஸ்லாம் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்ல, "நல்லாதாங்க இருக்கு" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட, "என்னங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்" அப்படின்னு சொல்ல, "தாராளமா கேளு" அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். சரி, உங்களுக்கு பிடிக்காத பொண்ணோட வயித்துல உங்களோட குழந்தை வளர்ந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்க, இது என்ன கேள்வி? கண்டிப்பா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண சொல்லிருவேன். அது மட்டும் இல்லாம, எனக்கு புடிச்ச பொண்ணோட வயித்துல தான் என் குழந்தை வளரணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, ஹீரோக்கு புடிச்ச பொண்ணு அந்த மீரா தான் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப நம்ம பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சா, கண்டிப்பா இவரு அபார்ஷன் பண்ண வச்சுருவாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காக இப்படி ஒரு கேள்விய என்கிட்ட கேட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "சரி, நீங்க பிசினஸ் ட்ரிப்லேருந்து வந்திருப்பீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ரெஸ்ட் எடுக்கலாம் ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் டைம் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? அன்னைக்கு நான் ஏதாவது உன்கிட்ட நடந்துக்கிட்டேன்னா, என்ன மன்னிச்சிடு. ஏன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தனால என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்ல, "என்னது எதுவுமே ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு சுத்தமா ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "அப்படின்னா இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? இவருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கறது தான் நல்லது. அப்பதான் நம்ம குழந்தைய காப்பாத்த முடியும்" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இந்த இயரிங்க காமிச்சு, இது உன்னோடதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோடது இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அப்படின்னா நம்ம கூட வேற யாரோ இருந்திருக்காங்க" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் என்ன கேட்கறான்னா, "இந்த இயரிங் எங்க இருந்து வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இத கீழ கிடந்து எடுத்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அப்பாடா! நல்ல வேளை நம்ம தப்பிச்சுட்டோம்" அப்படின்னு இவ அவளோட இயரிங்ஸ் பாக்ஸ் எடுத்து பாக்குறா. பார்த்தா அது அவளோட இயரிங் தான்.
இது நம்மளோட இயரிங்ன்னு அவர்கிட்ட சொல்லவே கூடாது. அப்பதான் நம்ம குழந்தைய காப்பாத்த முடியும். இல்லன்னா இவரு அபார்ஷன் பண்ண வச்சுருவாரு அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இயரிங்கையே வச்சுட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இயரிங்க குடுத்து, "இது யாரோட இயரிங் அப்படின்றத கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, "யாரோடதா? ஏன் உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்ல, "யாரோடதுன்னு கண்டுபிடிக்க தான் சொன்னேன். அத விட்டுட்டு எதுக்குடா என்கிட்ட கேள்வி கேட்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "பாஸ் உங்களோட பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "தேவையில்லாம பேசாத. சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வழிய பாரு. என் கூட ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிட்டா. அந்த பொண்ணோட இயரிங் தான் அது. அந்த பொண்ணு பிரெக்னன்ட் ஆகுறதுக்குள்ள நான் அவள கண்டுபிடிச்சு அபார்ஷன் பண்ண வைக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒரு நிமிஷம் நில்லு. இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? அவளுக்கு தெரியாம சீக்ரெட்டா இந்த பொண்ணு யாருன்றத கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த மேனேஜர் பொண்ண தான் காட்டுறாங்க. அவள பாத்தீங்கன்னா, இவ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுகிட்ட என்ன சொல்றான்னா, "எனக்கு நீ ரொம்ப வருஷமா ரொம்ப லாயரா வேலை பார்த்துட்டு இருக்க. அவ வச்சிருக்க மேனேஜர் பொசிஷன் உனக்கு குடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா அவ அத தட்டி பறிச்சுக்கிட்டா" அப்படின்னு சொல்ல, "மேடம் நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பொசிஷன்ல இருந்து அவள தூக்கிடலாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ சரியா தான் சொன்ன. அவ அவுட்புட் மேனேஜரா இருக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அந்த பொசிஷன் உனக்கு தான் வரணும்" அப்படின்னு இவளுங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, "ஏய் உனக்கு நம்ம சாரோட பொண்டாட்டி யாருன்னு தெரியுமா? அவரு அடிக்கடி பேசுற பொண்ணுன்னா நீ மட்டும் தான். சோ உனக்கு தெரியாம இருக்காது. உண்மைய சொல்லு" அப்படின்னு சொல்ல, "இல்ல அவங்க பொண்டாட்டி யாருன்னு எனக்கு உண்மையாவே தெரியாது" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "உன் ஹஸ்பண்ட் பேர் கூட ஷென்னு தானே? 2 பேர் கூட பார்க்க ஒரே மாரி இருக்கு. ப்ளீஸ் என்கிட்ட உண்மைய சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்ல, "இங்க பாருங்க இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாரி கேட்டு என் வேலை போகுற மாரி பண்ணாதீங்க. ஏன்னா நான் என்னோட வேலையில மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவளும் அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் வரா. அவளோட அசிஸ்டன்ட். இப்ப வந்து என்ன சொல்றான்னா, "உனக்கு யாரு தான் மேனேஜர் பதவி குடுத்தது தெர்ல. அடுத்த ஒரு புருஷன கரெக்ட் பண்றதுலயே குறியா இருக்கா" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க. "நீ என்ன பத்தியா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க. "ஏன் குத்த உள்ள நெஞ்சு குறுக்குதா?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. "தேவையில்லாம என்ன பத்தி பேசாத" அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு நல்லா தெரியும். நீ பாஸ செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ற அப்படின்ற விஷயம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நான் பாஸ செட்யூஸ் பண்றேனா, நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. எனக்கு அத பத்தி கவலை இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, மீரா மேடமும் பாஸும் தான் சரியான மேட்ச். கண்டிப்பா உன்னால பாஸ் கிட்ட கூட வர முடியாது" அப்படின்னு இவ சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "எப்ப பார்த்தாலும் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்க கூட சண்டை போட்டுட்டு ரூமர்ஸ கிளப்பிட்டே இருக்கியா? ஒழுங்கா ரிசைனேஷன் லெட்டர் எழுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு சைலண்ட் ஆயிடுறா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட வந்து, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் போனதுக்கு அப்புறம், "பாஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடுங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு குடுங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அவ காதுல போட்டிருக்க தோட பார்க்குறான். இப்ப அவள தூக்கி விட்டுட்டு, அவ காதுல உள்ள தோட நல்லா பார்த்தா, அது ஹீரோ கிட்ட உள்ள அதே தோடு தான். இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோ அவனோட ஆஃபீஸ் ரூம்ல உட்கார்ந்து அவன் அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "என் கூட ஒண்ணா இருந்தது அந்த பொண்ணான்னு கன்ஃபார்ம் பண்ணணும். உண்மையாவே அவளா இருந்தா, கண்டிப்பா அவளோட குழந்தைய நம்ம அபார்ஷன் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கத ஹீரோயின் வெளியே நின்னு கேட்டுடுறா. இப்ப அவ கேட்டவாக்க பயத்துல ஃபைல கீழ போட்டுட்டு குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, "யார் அது?" அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வெளிய போய் பார்த்தா ஃபைல் மட்டும் தான் அந்த இடத்துல கிடக்கு. இப்ப அந்த ஃபைல எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குடுக்க, "இது அவளோட ஃபைல் ஆச்சே. அப்ப அந்த இடத்துல நின்னது சனாவா?" அப்படின்ற மாரி ஹீரோ ஷாக் ஆயிட்டு, "அவ எங்க போனான்றத கண்டுபிடி" அப்படின்னு சொல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் இருக்கா. இப்ப அந்த பொண்ண பார்த்த உடனே, "உன்ன வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்களே" அப்படின்னு சொல்ல, ஆனா பாஸ் என்ன நினைச்சாருன்னே தெரியல. "எனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் அவ காதுல போட்டிருக்க இயரிங்க பாக்குறா. இந்த இயரிங்கா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அவ என்ன சொல்றான்னா, பாஸ் என்ன நினைச்சாரோ தெரியல. என்ன வேலைய விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவ அந்த இடத்த விட்டு போக, ஒருவேளை இவ போட்டிருக்க இயரிங்க வச்சு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாரோ, இந்த பொண்ணு தான் அவர் கூட இருந்ததுன்னு அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்குறதுக்காக தான் வரா. "நீங்க என்ன கூப்பிட்டீங்களாமே பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். இந்த இயரிங் உன்னோடதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. ஆகஸ்ட் 11 அன்னைக்கு போன மாசம் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா, ஓ இவர் கூட ஏதோ ஒரு பொண்ணு ஒண்ணா இருந்திருக்கு போலயே. அது நம்மளா இருக்குமோன்னு டவுட்ல கேட்கிறாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ இந்த சான்ஸ யூஸ் பண்ணிக்க வேண்டியதா அப்படின்ற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கிட்ட வாயேன் உன்னோட இயரிங்ஸ பாக்கணும்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கிட்ட வந்துட்டு இருக்கா. இப்ப அவ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, எனக்கு கண்டிப்பா பெரிய காம்பன்சேஷன் கிடைக்க போகுது. ஏன்னா இவர் கூட ஸ்டே பண்ண பொண்ணு நான் தான் நினைச்சுட்டு நெறைய பணம் குடுப்பாரு அப்படின்னு இவ பல்ல இளிச்சுட்டு பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உண்மையாவே அன்னைக்கு நைட்டு நீ தான் அந்த இடத்துல இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "அன்னைக்கு நைட்டு நான் தான் உங்க கூட இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிட்டேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஒரு அறைய போட்டுட்டு, "உனக்கு எவ்ளோ தைரியம் தான் என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணியிருப்பா" அப்படின்னு சொல்லி, அவள கன்னா பின்னான்னு திட்டிட்டு, "இவள இந்த ஊர விட்டே வெளிய அனுப்பு. இனிமே அவ இந்த ஊர் பக்கமும் வரக்கூடாது, இந்த கம்பெனி பக்கமும் வரக்கூடாது" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவள புடிச்சுட்டு போறான். இவன் இப்படி புடிச்சுட்டு போம்போது, அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாஸ் அந்த பொண்ணு நான் கிடையாது. என்ன விட்டுருங்க. இங்க பாருங்க என்னோட 2 இயரிங்குமே என் காதுல தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "என்கிட்டயே நீ பொய் சொல்றியா? இந்த புழு மூட்டைய வெளிய தூக்கிட்டு போடா" அப்படின்னு சொல்ல, அவனும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவளோட கம்பெனிக்குள்ள வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவளோட ஃப்ரெண்ட் தான் இருக்கான். இப்ப அவன் ஹீரோயின பார்த்த உடனே, "நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நல்லா தான்டா இருக்கேன்" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "நீ என்கிட்ட ஒரு இயரிங்ஸ் குடுத்தியே, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்பலாம் எக்ஸ்பென்சிவ் இல்ல" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "அதுல ஒரு இயரிங்க நான் தொலைச்சுட்டேன். ப்ளீஸ் நீ எதுவும் நெனச்சுக்காத" அப்படின்னு சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட கார்ட் எடுத்து குடுத்து, "இந்தா இத காம்பன்சேஷனா வச்சுக்க. நம்ம 2 பேரும் அண்ணன், தங்கச்சி மாரி சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்க? அண்ணன், தங்கச்சின்னு சொல்ற. அப்புறம் எதுக்காக கார்டெல்லாம் குடுக்குற?" அப்படின்னு சொல்லி, "நீயே வச்சுக்கம்மா" அப்படின்னு குடுக்குறான். "இல்ல வேண்டாம் நீ வச்சுக்க" அப்படின்னு இவ சொல்ல, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு இவனும் சொல்ல, இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கத, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பாத்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் கைய பிடிச்சிட்டு இருக்கத பார்த்த உடனே, ஹீரோ காண்டாயிட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இத ஆபீஸ்ன்னு நெனச்சீங்களா? இல்ல வேற எதுவும் நெனச்சீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அது ஒரு சின்ன தோடு பிரச்சனை அப்படின்னு சொல்ல வர, "ஒண்ணும் இல்ல வாய மூடு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனோட வாய மூடிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, "உன்ன இன்னொரு நாள் டின்னருக்கு கூப்பிடுறேன் பாய்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோ கூட வந்துடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காக அவன் கூட பேசிட்டு இருக்க? அதுவும் அவனோட கைய பிடிச்சு பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்ல, "நானும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தான் வளர்ந்தோம். கைய பிடிச்சு பேசினதுல என்ன தப்பு?" அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்கிட்ட நீ பொய் சொல்லிட்ட" அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறான். என்னடான்னு பார்த்தா, ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த இயரிங்க வச்சுட்டு உள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது, இந்த செக்யூரிட்டி அத பார்த்திருப்பான். "இந்த இயரிங்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த இயரிங்ஸ் பத்தி உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க, "ஆமாங்க. இத ஆர்டர் பண்ணதே நான் தான். இந்த இயரிங்க நான் நம்ம சனாக்கு தான் கிஃப்ட்டா குடுத்தேன்" அப்படின்னு சொல்ல, அவன் வந்து ஹீரோ கிட்ட பத்த வச்சிருப்பான். இப்ப ஹீரோ அந்த இயரிங்க காமிச்சு, "அன்னைக்கு நைட்டு என் கூட ஹோட்டல்ல ஒண்ணா இருந்தது நீ தான். நான் கேட்டப்ப இல்லன்னு சொன்ன. எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன நீங்க இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அது நெறைய குடிச்சிருந்தனால எனக்கு சரியா ஞாபகம் இல்லையா? அதான் நான் எதுவும் சொல்லல. நம்ம 2 பேருக்கும் நடுவுல நடந்தது சாதாரண விஷயம் தான். ஆல்ரெடி நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறது சகஜம் தானே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சுட்டு, "இங்க பாரு, என்ன விட்டு தள்ளி போகாத. நீ தள்ளி போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆபீஸ்ல? இது ஆபீஸ். எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "சரி வீட்ல உனக்காக வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகலாம் அப்படின்னு கதவ ஓப்பன் பண்ணா, மொத்த ஆபீஸே அங்க தான் இருக்கு. எல்லா பையயும் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்கள பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. எல்லாரும் ஓடி போக 2 பொண்ணுங்க மட்டும் மாட்டிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, "சார் நான் மேடம் கிட்ட ஃபைல் குடுக்கலான்னு வந்தேன்" அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல, "நான் மேடம்க்காக காஃபி எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் ஓட்டு கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ விட்டு வெளிய துரத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபைல வாங்கிக்கிறா. இப்ப அந்த பொண்ணுங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் சார் உங்ககிட்ட ஏதோ தப்பா நடந்துக்கிட்டாரா? எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்க பாத்துக்குறோம்" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி ரொம்ப யோசிக்காதீங்க" அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வெளிய அனுப்பி வச்சுர்றா. இப்ப அவங்க 2 பேரும் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. நம்ம பாஸ் அடிக்கடி இந்த சனா கூட தான் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாரு. 2 பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரேன். ஒருவேள பாஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவரோட பொண்டாட்டி சனாவா இருக்குமோ?" அப்படின்னு சொல்ல, உண்மையாவே அவரோட பொண்டாட்டியா இருந்தா ஏன் பாஸ் நம்ம கிட்ட சொல்லல அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த மீரா ஓட்டு கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணுங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மீரா என்ன யோசிக்கிறான்னா, இதுவரைக்கும் அவனோட பொண்டாட்டி யாருன்ற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லல. உண்மையாவே இந்த சனா தான் அவனோட பொண்டாட்டியா இருக்குமா அப்படின்னு இவளுக்கே சந்தேகம் வந்து, இப்ப நேரா ஹீரோயின பாக்க தான் போறா. இப்ப அவ கிட்ட போயிட்டு, "உனக்கும் ஷென்னுக்கும் நடுவுல என்ன சம்மந்தம் இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த கேள்விய எதுக்காக என்கிட்ட கேட்கிற? இத டைரக்ட்டா நீ ஷென்னுகிட்டயே கேட்கலாமே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவனும் நீயும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படி பண்ணியிருந்தா என்ன தப்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இவ கோபத்துல ஹீரோயின அரைஞ்சிடுறா. ஷென்னு என்னதான் காதலிக்கிறான். நானும் ஷென்னு மட்டும் தான் ஒண்ணு சேரணும். நீ எல்லாம் உள்ள வரவே கூடாது. நீ அவன செடியூஸ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஒழுங்கா அவன விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, என் புருஷன விட்டுட்டு என்னால போக முடியாதும்மா. நாங்க 2 பேரும் லீகலா கல்யாணம் பண்ணியிருக்கோம். ஒருவேளை என் புருஷன விட்டுட்டு போகணும்னா டைவர்ஸ் பண்ணா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இவளுக்கு கோபம் வருது. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கைய பிடிச்சுட்டு, "ஒழுங்கா ஷென்ன விட்டு போயிரு. இல்லன்னா நான் உன்ன கொன்னு போட்டுருவேன். நான் ஷென்ன
நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ்ள பாத்தீங்கன்னா ஹீரோயின் தள்ளி விட்ட மாரி இவளே போய் கீழ விழுந்துட்டு இருக்க. இவ விழுந்தத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்க. ஹீரோ ஓடி வந்து தூக்குறான். "என்னாச்சு மீரா? நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நின்னுட்டு இருக்கா. "நான் அவள தள்ளியே விடலையே! எப்படி நாடகம் ஆடுறா?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு மீராவ தான் காட்டுறாங்க. இப்ப அவ மயக்கத்துல இருந்து கண்ண முழிச்சு பாக்க, பக்கத்துல ஹீரோ தான் இருக்கான். "என்னாச்சு என்னோட கைக்கு? என்னால என் கைய ஃபீல் பண்ண முடியல" அப்படின்னு சொல்ல, "உன்னோட எலும்பு உடைஞ்சு போயிருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா நீ சரியாயிருவ" அப்படின்னு சொல்ல, "என்னால பியானோ வாசிக்க முடியாதா? காம்படிஷன்ல கலந்துக்க முடியாதா?" அப்படின்னு இவ்ள பாத்தீங்கன்னா கதறி அழுதுட்டு ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துடுறா. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கறத பார்த்த உடனே, இப்ப அவள பாத்தீங்கன்னா எல்லாமே இவளால தான் அப்படின்னு ஹீரோயின் மேல பழிய போட்டுட்டு இருக்க. "நான் அவள தள்ளி விடல. அவளா தான் கீழ விழுந்துக்கிட்டா" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன நடந்திருந்தா என்ன? அவளோட கை உடைஞ்சு போச்சு. ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு ஹீரோயின பார்த்து சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றன்னா, "நான் அவள தள்ளி விட்டிருந்தா கண்டிப்பா மன்னிப்பு கேட்டிருப்பேன். நான் அவள தள்ளி விடல. சோ நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு எப்படி இவள சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் கை உடைஞ்சு போனதுக்கு நான் செத்து போயிருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத. உன் கை சீக்கிரமே சரியாயிரும்" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப இவ்ளோ பாத்தீங்கன்னா, அவரு அந்த பொண்ணு மேல ரொம்ப கேரிங்கா இருக்காரு. என்ன விட அந்த பொண்ணு தான் அவருக்கு முக்கியமா இருக்கு. கண்டிப்பா அவரு என்னையும் என்னோட குழந்தையும் நல்லா பாத்துக்க மாட்டாரு. இதுக்கப்புறமா இவர் கூட சேர்ந்து வாழ்றது நமக்கு நல்லதில்ல அப்படின்னு இவ யோசிக்கிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாக்கு கால் பண்ணி, "அப்பா நான் வீட்டுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன வச்சுடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இந்த நேரத்துல எங்க போற அப்படின்னு சொல்ல, "நான் வெளிய போய் வாழ போறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "இன்னைக்கு நடந்த விஷயத்துக்காகவா நீ வெளிய போற?" அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்ப அவள பாத்தீங்கன்னா, ஹீரோவோட கைய எடுத்து விட்டுட்டு, "இங்க பாரு ஷென், நம்ம 2 பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "எதுக்காக டைவர்ஸ் பண்ணணும்?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "இன்னும் எத்தன நாளைக்கு தான் அர்த்தமே இல்லாத இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க போறோம். இதோட முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு இவள எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இதே இடத்துல முழிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பயங்கர டென்ஷனோட அவன் ஆபீஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவனோட அசிஸ்டன்ட் தான் இருக்கான். இப்ப அவன் என்ன சொன்னான்னா, "என் பொண்டாட்டி ரூம்ல அவளுக்கே தெரியாம சின்னதா ஒரு கேமரா வச்சிருக்கேன். அந்த கேமரால எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அத எடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, அத எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் எடுத்துட்டு வந்து, "சார் அந்த மீரா அவ்வள தான் கீழ விழுந்திருக்கா. நீங்களே பாருங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, அத பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு, இப்ப வேகமா எந்திரிச்சு போக, "எங்க எந்திரிச்சு போறீங்க?" அப்படின்னு ஹீரோவோட அசிஸ்டன்ட் கேட்க, "வேற எங்க என் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேட்குதா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "பாஸ் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிருச்சு. இந்தாங்க மேடம் ரிசிக்னேஷன் லெட்டரையும், டைவர்ஸ் லெட்டரையும் இங்க வச்சிருக்காங்க. 2லயுமே சைன் போட்டாங்க. மேடம் இப்ப ஏர்போர்ட்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோ செம ஷாக் ஆயிட்டு நேரா ஏர்போர்ட்டுக்கு தான் போறான். இப்ப அங்க போய் பார்த்தா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்ல ஏறுறதுக்காக போயிட்டு இருக்க. ஹீரோ போய் ஹீரோயின புடிச்சுடுறான். "எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் எங்க போனா உங்களுக்கு என்ன? ஆல்ரெடி என்னோட வேலையும் விட்டுட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டேன். இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்ல, "ஆனா நான் உன்னோட ரிசிக்னேஷன் லெட்டர பார்க்கவே இல்லையே" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "உங்க அசிஸ்டன்ட் கிட்ட குடுத்துட்டேனே" அப்படின்னு இவ சொல்றா. "ஏன்டா அந்த லெட்டர நீ பாத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல பாஸ் நான் பார்க்கல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ரிசிக்னேஷன் லெட்டர நான் அக்செப்ட் பண்ணி சைன் போடணும். அப்படி போடலன்னா 10,000,000 எனக்கு காம்பன்சேஷனா தரணும். எப்படி வசதி? ஒழுங்கா திரும்ப வந்துரு" அப்படின்னு சொல்லி அவளோட பேக் எடுத்துட்டு போக, இவன் வேணும்னே பிளான் பண்ணி என்ன கூப்பிடுறான் பொறுக்கி அப்படின்னு ஹீரோவ திட்டிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட கம்பெனிக்கு தான் போறா. இவ கம்பெனிக்கு போனோனே, அங்க உள்ள பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் நாளைக்கு நம்ம கம்பெனில உள்ள எல்லாரும் அவுட்டிங் போறோம். நீங்களும் கண்டிப்பா வந்தாகணும்" அப்படின்னு சொல்ல, "என்ன புதுசா அவுட்டிங்?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. எல்லாமே பாஸோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போறா. இப்ப அடுத்த நாளாவே எல்லாரும் அவுட்டிங்க்கு தான் வந்திருக்காங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, எல்லாரும் தங்குற ரூம் கீய குடுக்க, ஹீரோயினுக்கு மட்டும் எதுவுமே குடுக்கல. இப்ப இன்னொரு பொண்ண பாத்தீங்கன்னா, "மேடம் என் கூட ஸ்டே பண்றீங்களா? ஒண்ணா போலாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல எல்லாருக்கும் செப்பரேட் ரூம் இருக்கு. எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. எல்லா செலவையும் கம்பெனி பாத்துக்கும்" அப்படின்னு சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு போறான். "வாங்க மேடம் உங்களோட ரூம காட்டுறேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு, "இதுதான் உங்களோட ரூம் உள்ள போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த விட்டு போக, உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, எல்லாமே இவனோட பிளான் தானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. "என்ன பொண்டாட்டி இந்த இடம் உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "நான் அந்த ரூம சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஆல்ரெடி உன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு. சேஞ்ச் பண்றதுக்கு என் அசிஸ்டன்ட்க்கு டைம் இல்ல" அப்படின்னு சொல்ல, "சரி நான் போய் கேம் விளையாட போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோவும் பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா கம்பெனில வேலை பார்க்குற எல்லாரும் ஜாலியா கேம் விளையாடிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பொறுமையா வந்துட்டு இருக்காங்க.
இப்ப அதுல ஒரு கேம் பாத்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா நூடுல்ஸ் சாப்பிடணும். இப்ப அந்த கேம ஸ்டார்ட் பண்ண உடனே 2 பேரும் ஒரே நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ அவள கிஸ் பண்ற மாரி கிட்ட வந்துட்டு இருக்க. இவ தள்ளி போயிர்றா. இது எல்லாத்தையும் அங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "பாஸ் இந்த ஃபோட்டோவ நான் ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணவா? நம்ம கம்பெனி எம்ப்ளாயீஸ்லாம் எந்த அளவுக்கு ஜாலியா இருக்காங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியணும்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, ஹீரோ அவள கிஸ் பண்ண ஃபோட்டோவெல்லாம் எடுத்து ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவ ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். "எதுக்காக என்ன கிஸ் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஏன் பொண்டாட்டி வெக்கமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பின்னாடி வராதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ போயிட்டு இருக்க. "எங்க போற? நானும் வரேன்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "நான் குளிக்கிறதுக்காக போறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நானும் உனக்கு கம்பெனி தரேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, இந்த மீராவ தான் காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்க. இந்த போட்டோஸ பார்த்த உடனே செம காண்டாயிர்றா. "நான் கை உடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறேன். ஆனா நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். இவள நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு இவ காண்டாயிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரான். அவன பார்த்த உடனே, "இங்க என்னய்யா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவன பார்த்தீங்கன்னா பல்ல இளிச்சுக்கிட்டே வந்து, "மேடம் நாங்க உங்க வீட்டுக்கு 20 வருஷமா டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன வீட்ட விட்டு அனுப்பிச்சுட்டீங்களே! எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். அதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு பணம் தானே வேணும். உன் வாழ்க்கை முழுக்க தேவைப்படுற பணத்த நான் தர்றேன். ஆனா அதுக்கு பதிலா நீ ஒண்ணு செய்யணும். நான் அந்த சனாவ அழிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல" அப்படின்னு சொல்ல, "அழிக்கணும்னா என்ன பண்ணணும்?" அப்படின்னு இவன் கேட்க, "நீ ஒரு பையன். உனக்கு நான் சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. சொல்றத செய்" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, கம்மல்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க கூட பேசிட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. "மேடம் வாங்களேன் 2 பேரும் ஒண்ணா போய் குளிக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல நீங்க போங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கிட்னாப் பண்ணிர்றான். இப்ப அந்த ஆளு ஹீரோயின கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு, "நீ தானே ஷென்னோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "இல்லையே நான் இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோயினோட ஃபோன பார்க்குறான். அதுல ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஹனி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்க. "இது உன் புருஷன் தானே? என்கிட்ட நீ பொய் சொல்றியா? ஒழுங்கா உண்மைய சொன்னேன்னா உயிரோட விட்டுருவேன். இல்லன்னா போட்டு தள்ளிருவேன் பாத்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹிரன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ ஆமான்னு சொல்லிர்றா. இப்ப அந்த ஆள பாத்தீங்கன்னா, "உன்ன நான் ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவும் அவனோட அசிஸ்டன்டும் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோயின் குளிக்க போறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அவளோட ஷாம்பு, சோப்பு அப்படின்னு அவ எடுத்துட்டு போன திங்ஸ் எல்லாம் கீழ கிடக்கு. இத பார்த்த உடனே, "இத நான் உங்களோட ஒய்ஃப்க்குலாம் வாங்கி குடுத்தேன். இதெல்லாம் எப்படி கீழ கிடக்கு?" அப்படின்னு சொல்ல, "உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? இத நீ சனாக்கு தான் குடுத்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அட ஆமா பாஸ். நான் தான் இந்த பாக்ஸ என் கையால எடுத்துட்டு வந்து குடுத்தேன்" அப்படின்னு சொல்ல, உடனே சிசிடிவி செக் பண்ண அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் ஆளுங்கள வச்சு தேடிட்டு இருக்க. இந்த சைடு இந்த டிரைவர் ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இவ கத்திட்டு இருக்கா. "ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாத விட்டுரு" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அவன பாத்தீங்கன்னா இவளோட வயித்துலயே அடிச்சிடுறான். இவன் இப்படி அடிச்சதுல ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழ, இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்கள வந்து இவன அடிச்சு போட்டுட, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "குழந்தைக்கு எதுவும் ஆகலையே! குழந்தை நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னது குழந்தையா?" அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆயிடுறான். இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க பிரெக்னன்ட்டா இல்ல. நார்மலா தான் இருக்கீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல" அப்படின்னு சொல்ல, "ஆனா நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணேனே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சம்டைம்ஸ் அந்த ரிப்போர்ட் ஃபேக் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணா தான் எல்லாமே கரெக்ட்டா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன்டி பிரெக்னன்ட்டா இருந்தியா? அந்த விஷயத்த பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல" அப்படின்னு சொல்ல, "ஆமா நான் பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சா குழந்தைய அபார்ஷன் பண்ணிருவீங்கல்ல. அதனால தான் நான் சொல்லல" அப்படின்னு சொல்ல, "நம்ம குழந்தைய நான் ஏன் அபார்ஷன் பண்ண போறேன்? என் குழந்தைன்னா எனக்கு தான் பிடிக்கும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு ஒண்ணும் என்ன பிடிக்காது. அந்த மீராவ தானே பிடிக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "மீராவ பிடிக்குமா? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு அந்த மீராவ சுத்தமா பிடிக்காது. என் மனசுல நீ தான் இருக்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றான்னா, "சார் அந்த ஆளு வேற யாரும் கிடையாது. மீராவோட டிரைவர் தான். அவன் தான் உங்க ஒய்ஃப் கிட்ட இப்படி நடந்துக்க சொல்லி காசு குடுத்து விட்டுருக்கான்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோக்கு செம காண்டாவுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எல்லாமே உன்னோட லவர் பண்ண வேலை தானே" அப்படின்னு சொல்ல, "என்னது ஏன் லவ்வரா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஆமா நீ அந்த மீராவ தானே காதலிக்கிற. எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்டாட்டி என் மனசுல எப்பவும் நீ மட்டும் தான் இருக்க. அவள என் பக்கத்துல கூட நான் விட்டதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "மேடம் நீங்க என்னைக்கு இவரோட உயிர காப்பாத்தீங்களோ, அன்னையிலேருந்து இவரு உங்கள தான் காதலிச்சுட்டு இருக்காரு. நீங்க அவர தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் உண்மை புரியுது. "என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அந்த மீரா கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டு இருந்தீங்களா? அத வச்சு உங்களுக்கும் மீராக்கும் நடுவுல ஏதோ இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்ல, "எனக்கும் அவளுக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. இந்த தடவ அவ உனக்கு பண்ண விஷயத்துக்காக கண்டிப்பா நான் அவள மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த மீராவ தான் காட்டுறாங்க. அவள பாக்க அந்த டிரைவர் தான் வந்திருக்கான். "மேடம் அந்த ஷென்னா அவனோட பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டா. இங்க பாருங்க டைவர்ஸ் பேப்பர்" அப்படின்னு சொல்லி குடுக்க, "உண்மையாவே நீ நல்ல வேலை பார்த்திருக்க. இந்தா என்னோட கார்ட். இந்த கார்ட எடுத்துட்டு இந்த ஊர விட்டே போயிரு. என் மூஞ்சிலே நீ முழிக்க கூடாது" அப்படின்னு சொல்ல,
அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளிய வந்துடுறான். வெளிய வந்தா அந்த இடத்துல ஹீரோவும், ஹீரோட அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. பாஸ் நீங்க சொன்ன மாரி பண்ணிட்டேன். இந்தாங்க மேடத்தோட கார்டு அப்படின்னு சொல்லி குடுக்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, நான் சொல்ற மாரி தான் பண்ணணும். வேற ஏதாவது பண்ணேன்னா, உன்ன இந்த ஊர விட்டே தொரத்திருவேன் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்றேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ மீராவ பாக்க உள்ள போறான். இப்ப ஹீரோ மீராவ பாத்து என்ன சொல்றான்னா, "சாரி என்னால உனக்கு நெறைய பிரச்சனை. உன் கை எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் கை சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு இருக்கேன். வரப்போற ஆனுவல் மீட்டிங்ல நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவா? நீ பொய்யெல்லாம் சொல்ல மாட்ட. எனக்கு உன்ன பத்தி நல்லா தெரியும். நீ கண்டிப்பா உண்மைய மட்டும் தான் பேசுவ" அப்படின்னு சொல்லி அவ ஹீரோவ கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஆனுவல் மீட்டிங்க தான் காட்டுறாங்க. அந்த ஆனுவல் மீட்டிங்ல இவ்ளோ பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டு வந்து, "உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? ஷென் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறாரு" அப்படின்னு இவ கெத்தா சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவா மேடம்?" அப்படின்னு இவங்க எல்லாரும் வாய பொளந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்த உடனே இவ ஓடி போய் ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லி ஹீரோ கைய நீட்ட, இந்த சைடு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவ எல்லார் முன்னாடியும் வந்து வயலின் வாசிச்சுட்டு அந்த பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா. இப்ப ஹீரோ ஸ்டேஜ்ல ஏறி, "உங்ககிட்ட நான் என்னோட பெர்சனல் விஷயத்த பத்தி ஷேர் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆளு என் ஒய்ஃப் மட்டும் தான். அவ இங்க தான் இருக்கா" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிடுறான். "இவ தான் என்னோட பொண்டாட்டி. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது" அப்படின்னு சொல்ல, ஹீரோ இப்படி சொன்னதை கேட்ட உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. "ஷென் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எனக்கு தானே ப்ரொபோஸ் பண்றேன்னு சொன்ன" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு ப்ரொபோஸ் பண்றேன்னு சொன்னேனா? என் பொண்டாட்டிய நீ என்ன பண்ண பாத்தன்றத மறந்துட்டியா? எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். உன்ன பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான்" அப்படின்னு ஹீரோ சொல்ல, "நான் உன்ன எவ்வளவு நாளா காதலிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? எதுக்காக இப்படி பண்ண? என் மனசுல உன்ன எங்க வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் தான் எதிர்பார்க்கல. என் பொண்டாட்டிய நீ இப்படி பண்ண நினைப்பேன்னு. அவ வாழ்க்கையே நாசமாக்க நினைச்சல" அப்படின்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்ல, அங்க உள்ள எல்லாரும் இவள புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "இனிமே உன்னால எங்க 2 பேரோட வாழ்க்கையில பிரச்சனையே வரக்கூடாது. அதுக்கு நீ இந்த இடத்துல இல்லாம இருக்கிறதா நல்லது" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட விட்டு, "இவள அங்க இருந்து கூட்டிட்டு போங்கடா" அப்படின்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா, அவள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. நாங்க எங்களோட மேரேஜ் லைஃப்ப சீக்ரெட்டா வச்சிருந்தோம். பெர்சனல் லைஃபால ப்ரொஃபஷனல் லைஃப் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சோம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அங்க உள்ள எல்லாரும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பார்ட்டிக்கு வந்து எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சார் மேடம கிஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். பாய்.